Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் யூர் பிக் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இந்த சேனலில் ரியாலிட்டி பற்றி பேசுகிற சேனலில் இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுற அனைத்து நல்ல உலகம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்க மீண்டும் ஒரு முறை. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட் கூட ஒரு எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு வியூவர்ஸ் ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி தேதியில் 61,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ இது 75 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது என்னுடைய சின்ன குட்டி டீம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை பார்த்துட்டு வரோம். இப்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 டே டைம் ஃப்ரேமுடைய சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு டே டைம் ஃப்ரேமில் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. அதாவது இந்த 200 EMA கிட்டே ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைமு இதில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம் மேக்ஸிமம். அப்போ என்ன ஆகும்னா இதில் நீங்கள் இதுக்கு கீழே படம் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் சேஃபாக இருக்காது. என்னுடைய ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரேடே பொறுத்தாலும் இதுக்கே சேஃபாக இருக்காது. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நிஃப்டி 50 தான் இவங்க 200 EMA கிட்ட ட்ராவல் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை பேங்க் நிஃப்டி கூட இது கூடவே சேம் அதே 200 EMA கிட்ட ட்ராவல் பண்ணுதா பார்க்கலாம். எஸ், எக்ஸாக்ட்லி இதுவும் 200 EMA கிட்ட தான் பேங்க் நிஃப்டி கூட ட்ராவல் பண்ணுது. ஆனால் பேங்க் நிஃப்டி லைட்டாக ஒரு ட்ரை பண்ண அப் மூவ் கொடுக்க ட்ரை பண்ணுது. மேலேருந்து செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் எந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேபி இன்னொரு கேண்டில் இந்த 50,500 டச் பண்ண ட்ரை பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாருங்க. ஸோ இதில் நம்ம இன்டர்டே ட்ரேடிங் அப்படின்னா நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் நிஃப்டி 50லேருந்து வரலாம். ஸோ நிஃப்டி 50ல் என்ன மாதிரி ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போது ஸ்மால் டைமில் ப்ரைஸ் எந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணிக்குவாங்க, ஒரு ரேஞ்சில் ட்ராவல் பண்ணியிருக்குது. அதாவது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. அன்றைக்கி டே ஃபுல்லாக அந்த ஏரியாவில் தான் இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ட்ராவல் பண்ணியிருக்குது. பெருசாக அது பிக்கப் ஆக ட்ரை பண்ணல, அது திரும்ப கீழே வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா பிக்கப் பண்ண ட்ரை பண்ண ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது. ஆனால் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ இதில் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ஹை லோ கணக்கு வச்சுக்கிட்டு திரும்ப இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த இதில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,650 23,650 நீங்கள் டார்கெட் அமையலாம். ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் இது ரேஞ்ச் அமையும். ஸோ ப்ரைஸ் என்னென்னா திரும்ப அகைன் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான ஒரு சூஸு பண்ணோம். ஸோ ரிஸ்க் என்னென்னா இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த 2 சப்போர்ட் இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ட்ரெண்ட் டவுனில் இருக்குது. இது ஒரு ரிஸ்கி ட்ரேட். இந்த இடத்துல ஒரு அப்சைட் பண்ண சொல்ல நீங்கள் நார்மல் குவான்டிட்டியோட குவான்டிட்டி கம்மி பண்ணி ஸோ சிங்கிள் குவான்டிட்டிலையோ 2 குவான்டிட்டிலையோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஷார்ட் சைட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னப்போ ஒரு லைட்டாக உங்களுக்கு கேப் அப்போ அல்லது ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னப்போ இந்த ஏரியாவில் உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் வச்சால் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளானை இந்த ஏரியாவில் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருக்க மாதிரி நிறைய பேர் பிடிச்சிருந்த லைக் பண்ண மறந்துடுறாங்க. சின்னதாக லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஆங்கிள் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு செல்லர்ஸ் டவுன் ட்ரெண்டு அகைன் செல்லிங் ப்ரெஷரு இவங்க பையர்ஸ் இது டாமினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியல. ஸோ அகைன் பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்கிறாங்க. இதுக்கு மேலே பிரேக் ஆக முடியல இன்னும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த பிரேக் அவுட் நடந்தால் கூட உங்களுக்கு அகைன் இங்கே ரிஜெக்ஷன் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட். இந்த 50,500 கிட்ட ரிஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதில் பிரேக் அவுட் பண்ணிங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அங்கே இடத்துல சிங்கிள் குவான்டிட்டி போட்டு இந்த இதில் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸ்மால் குவான்டிட்டி. ஏன்னா ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு டவுனில் இருக்கிறதுனால ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் நல்லா கடகன்னு இப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி. மேபி அது இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு சிங்கிள் குவான்டிட்டி போட்டு இந்த இடத்துல லோயில் ஃபார்மேஷன் ஆச்சு, ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா இங்கே ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ண சொன்னேன். இல்லை மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு, இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றப்போ இந்த செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் எங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே இந்த கேப் ஃபில்லாக தான் இருக்கும். ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரும், சப்போர்ட் ஏரியா வரும். ஸோ நீங்கள் அந்த டார்கெட்டை ஏரியாவை டிசைட் பண்ணலாம். நிறைய பேர் இந்த நம்பர் வைஸில் கேட்குறாங்க, சார் எங்கே சார் அது இதுன்னு சொல்கிறீங்க, நம்பர் வைஸாக சொல்லுங்கள் அப்படின்னு.
இப்போது இந்த ஏரியா அப்படின்னு சொல்ல போச்சிங்களா, இந்த 50,700 750 இந்த ஏரியாவில் வந்து ப்ரைஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுதுன்னு பாருங்கள். எக்ஸாக்ட் நம்பர் வைஸில் வந்து இதுக்கு மேலே எக்ஸாக்ட் நம்பர்லாம் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் நம்பர்லாம் ஒன்றும் இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சப்போர்ட் வந்துருக்கு அப்படின்னா இதுவும் சப்போர்ட் தான், இதுவும் சப்போர்ட் தான். இங்கே ப்ரைஸ் வேறு, இங்கே ப்ரைஸ் வேறு. அப்போனா அவங்க சப்போர்ட் எடுக்கிற ப்ரைஸு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துடுங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ நிஃப்டி 50ல் வந்து என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மார்னிங் அப்படின்றதால அந்த மார்னிங் அப்டேட் கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட வியூஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில வந்து காலையில் இதுக்காக காத்துட்ருப்பாங்க நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோக்காக. ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5:30 எழுந்திச்சிட்டு இந்த 5 o'clock எழுந்திச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்டையும் தெரிவிங்க, எப்படி சார் இருக்குது ஆமாம் அப்டேட் அப்படின்றதையும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிலேயும் வந்து ரேஞ்சு தான் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் சேம் நம்ம பேங்க் பிளேன் சொன்னது தான். ஸோ இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டாக இன்னும் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,360 23,360 வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆகும். அப்புறம் ரெண்டாவது லெவல் வந்து 23,400 வந்து ரெண்டாவது லெவலாக இருக்கும். ஏன்னா ரெண்டு இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு இடத்துல எக்ஸிட் ஆகிடலாம். அப் சைடு. ஷார்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகட்டும். பிரேக் டவுன் ஆச்சா நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,040 ஃபஸ்ட் லெவல். அப்புறம் ரெண்டாவது லெவல் 23,000 வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி ஹை, லோ இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் கேப் அப்போ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா போதும் இங்கே லோ ஃபார்மேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் இந்த ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, அதாவது மெயின் கேப் ஃபில் ஏரியாவும் நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் எதிர்பார்க்கலாம். கேப் ஃபில் போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போதும், இல்லை சப்போர்ட் பிரேக் டவுன் கீழே வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு 2 மணிக்கு மேலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு. பிடிச்சதை மறக்காமல் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.